திருவள்ளூர் மாவட்டத்தில் துணை மின் நிலையத்தில் ஏற்பட்ட பழுதால் சென்னையின் பெரும்பாலான பகுதிகள் இருளில் மூழ்கியதால் லட்சக்கணக்கான மக்கள் அவதிக்கு ஆளாகினர். திருவள்ளூர் மாவட்டம் கொண்டக்கரை ஊராட்சிக்கு உட்பட்ட குருவிமேடு பகுதியில் உள்ள துணை மின் நிலையத்தில் இருந்து சென்னையின் பல்வேறு பகுதிகளுக்கு மின் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. இந்த துணை மின் நிலையத்தில் நேற்றிரவு 10:15 மணியளவில் திடீரென ஷார்ட் சர்க்கியூட் ஏற்பட்டு மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. இதனால் கோயம்பேடு, மதுரவாயல், திருவேற்காடு, மணலி, அம்பத்தூர், அயப்பாக்கம், திருமுல்லைவாயல், ஆவடி, வியாசர்வாடி, மின்ட், ராயபுரம், வண்ணாரப்பேட்டை, தண்டையார்பேட்டை, திருவிகா நகர், கொடுங்கையூர் உள்ளிட்ட வடசென்னையின் பெரும்பாலான பகுதிகள் இருளில் மூழ்கின. இதேபோன்று தியாகராய நகர், நுங்கம்பாக்கம், கோடம்பாக்கம், ராயப்பேட்டை, மயிலாப்பூர், திருவான்மையூர், பெசன் நகர், வேளச்சேரி உள்ளிட்ட இடங்களிலும் மின் விநியோகம் தடைபட்டது. சுமார் 1 மணி நேரமாக மின்தடை நீடித்ததால் மக்கள் கடும் அவதிக்கு ஆளாகினர். இது தொடர்பாக செல்போன் வாயிலாக மின்வாரிய அதிகாரிகளை தொடர்பு கொண்டால் அழைப்பை ஏற்கவில்லை என்று மக்கள் ஆதங்கம் தெரிவித்தனர். மின் தடையை கண்டித்து சாலிகிராமத்தில் உள்ள மின்வாரிய அலுவலகத்தை நூற்றுக்கணக்கானோர் முற்றுகையிட்டதால் பரபரப்பான சூழல் நிலவியது. இதற்கிடையே குருவிமேடு துணை மின் நிலையத்தில் ஏற்பட்ட ஷார்ட் சர்க்கியூட் பழுது ஊழியர்களால் சீரமைக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து இரவு 11:30 மணி முதல் சென்னை முழுவதும் படிப்படியாக மின் விநியோகம் சீரானது. இதனிடையே மின்தடையை கண்டித்து சென்னையில் பல்வேறு பகுதிகளில் மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். வண்ணாரப்பேட்டையில் உள்ள அரசு ஸ்டான்லி மருத்துவமனை அருகே பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கொடுங்கையூரில் உள்ள மின்வாரிய அலுவலகத்தை முற்றுகையிட்ட பொதுமக்கள் மின்வாரிய ஊழியர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர்.